இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கையால புடவை வாங்குறதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அவங்க கையால எனக்கு புடவை கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்த மாதிரி துணியெல்லாம் நீ எங்க பாத்திருப்ப? என்ன சிந்தாமணி, என்ன யோசிச்சிட்டு இருக்க? வா, புடவைய வாங்கிக்கோ. உனக்கு தான் இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருப்பல்ல. அது சரி. புடவைய பாக்கறத விட அது எவ்வளவு விலைன்னு தானே பாப்ப. நம்ம துணி எடுத்து கொடுக்க வேண்டியவ நமக்கு துணி எடுத்து கொடுக்கறா. வெக்கமே இல்லாம அவ கையால என்ன வாங்கிக்க சொல்ற. வாடி, வந்து வாங்கிக்கோ. கொடுங்க அண்ணி. இது யாருக்கு? இந்தாங்க, இது உங்களுக்கு. எனக்கா? பரவாயில்ல சுபத்ரா, நீ இன்னும் மாறவே இல்லை. ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில இருந்து நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்க. ஆனா நீ ஒவ்வொரு தடவை வாங்கி கொடுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி சந்தோஷமா இருக்கு. கொடு. அப்பா, ரொமான்டிக்கா வாங்குங்கப்பா. ரொமான்டிக்காவா? எனக்கே ரொமான்டிக்கா? சுபத்ரா, பாத்தியா, ரொமான்டிக்கா வாங்கணுமா? நீயும் ரொமான்டிக்காவே கொடு. அவ சின்ன பொண்ணு இல்லங்க. Thank you. ஸ்டேஜா இசை இப்போ வருவான்ல, இவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. இசை, நீ வாமா, வந்து வாங்கிக்கோ. அத்தை, நீங்களே கொடுத்துருங்க. இசை, இந்த வாங்கிக்க. இந்த வருஷம் 2 பொங்கல் வைக்க போறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு 2 அண்ணிங்க வந்திருக்காங்கல்ல. எதுக்கு 2 பொங்கல்? ஒரு வீட்டுக்கு 2 பொங்கல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரே பொங்கல் தான் வைக்கணும். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த மருமக ஸ்டீஜா தான். ஸ்டீஜா கையால தான் பொங்கல் வைக்கணும். அவதான் முறைப்படி பொங்கல் கொண்டாடணும். ஏன்னா அவதான் எல்லாரோட சம்மதத்தோடையும் முறைப்படி வீட்டுக்கு வந்தவ. வீட்டோட மூத்த மருமக அவதான். ஏ சிந்தாமணி, என்ன வர வர எல்லாத்துக்கும் இசை மேலேயே கோவப்படுற? மூத்த மருமக சின்ன மருமகங்கிற பேச்சே இல்ல. 2 பேரும் மருமகள்ங்க தான். 2 பேரும் சமமானவங்க தான். உனக்கு என்னமா? உனக்கு எல்லாரும் சமம். எல்லாம் நீ கொடுக்கற இடம்தான். ஏன் நம்ம சுபத்ராவையும் பானுமதியையும் எடுத்துக்கிட்டோம்னா, பானுமதியை விட சுபத்ரா தான் சிறந்தவ. அதுக்காக
சுபத்ரா சின்ன மருமகன்னு ஒதுக்கிட முடியுமா? சுபத்ராணிய பத்தி நான் சொல்லல. எதுக்கு இப்போ சுபத்ராணி பானுமதி அண்ணி இதுல கொண்டு வரீங்க? ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தானே வைக்க முடியும். ஸ்டேஜ வச்சாதான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏய். இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஸ்டேஜாவை விட்டுட்டு இசைய வைக்க சொன்னா நல்லாவா இருக்கும்? இந்த வீட்டுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இந்த இசை. அவ கையால பொங்கல் வச்சா நல்லாவா இருக்கும்? ஸ்ரீஜாவே இந்த வருஷம் பொங்கல் வைக்கட்டும். தேங்க்ஸ். நானே பொங்கல் வைக்கிறத. சுபத்ரா, மருமகளா முதல் பொங்கலை நான் வைக்க போறேன். எப்படி இருக்கு பாத்தியா? சாமியை கும்பிட்டு எல்லாரும் பொங்கல் கொண்டாடும் போது அந்த பொங்கலை நான் கிண்டும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பம் அழியணும், வீணா போகணும், சுபத்ரா சாகணும்னு அப்படியே சொல்லிக்கிட்டே பொங்கலை கிண்டுவேன். இந்த குடும்பத்தையும் நான் வீணா போக வைப்பேன். ஏய், அத்தை மேல அவ்வளவு பாசமா? இங்க பாரு. இந்த பொங்கலுக்கு வேணா நீ இருக்கலாம். உன் கையால இந்த வீட்டுக்கு நீ பொங்கலும் வைக்கலாம். ஆனா அடுத்த பொங்கலுக்கு நீ இருக்க மாட்ட. என் தங்கச்சி தான் இருப்பான். நல்ல மனசோட அவ கையால பொங்கல் வைப்பா. என் தங்கச்சியோட சேர்ந்து நானும் அவளும் ஒன்னா இந்த குடும்பத்துல சந்தோஷம் பொங்கட்டும்னு சொல்லி பொங்கலை வைப்போம். அது மட்டும் நடக்கல, நான் இசை இல்லடி. இது இந்த இசையோட சேலஞ்ச். இசையோட சேலஞ்சா? இப்படி நிறைய சேலஞ்ச் பண்ணிருக்கியே, அதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ற? இப்படியே சொல்லி சொல்லி இந்த வீட்டை விட்டு போனது உன் தங்கச்சி தானே?